நான்காவது மதிப்பான எக்ஸலன்ஸ், சிறப்புத்தன்மை. அதை பற்றி பேசுவதற்காக நம்முடைய நான்காவது பேச்சாளர் இளைய சொல்வேந்தர் ஏ.கே. ஆராதனா. இவர் ஸ்ரீ சைதன்யா டெக்னோ ஸ்கூல் பல்லாவரம் 7ஆம் வகுப்பு படிக்கிறார். அவர் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் ஆன வீணை கற்றுக்கொள்வதில் மிகுந்த ஆர்வமுடையவர், மேலும் பாடுவதில் மிகுந்த ஆர்வமுடையவர். இளைய சொல்வேந்தர் ஆராதனா. ஒரு கதை சொல்லட்டுமா சார்? இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மகாபாரத கதை தான். ஒரு நாள் குரு துரோணாச்சாரியார் ஒரு மர கிளையில மர பொம்மைய வச்சு அவரோட சிஷ்யர்களுக்கு ஒரு தேர்வு வச்சாரு. ஒருத்தர்கிட்டயா போய் உனக்கு அங்க என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாரு. எல்லாம் எனக்கு பறவை தெரியுது, கிளை தெரியுது, சுவையான பழங்கள் தெரியுது, என்னுடைய சகோதர சகோதரிகள் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அர்ஜுனனோட முறை வரும்போது, அர்ஜுனா உனக்கு அங்க என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாரு. அர்ஜுனன் அவரோட வில்ல வச்சுக்கிட்டு, எனக்கு அந்த பறவையோட கண்ணு மட்டும்தான் தெரியுது. என்ன தெரியுது? அந்த கண்ணு மட்டும்தான் தெரியுது. இங்கு கூடியுள்ள அனைத்து சொல்வேந்தர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். நம்ம இந்த டோஸ்ட் மாஸ்டர்ஸ் உடைய 4 வேல்யூஸ் பார்த்திருக்கோம். இன்டெகிரிட்டி, நேர்மை, ரெஸ்பெக்ட், மரியாதை, சர்வீஸ், சேவை. 4வது என்னது? இ. ஆமா, எக்ஸலன்ஸ், மேன்மை, சிறப்பு வாய்ந்தமை. இந்த மேன்மை அப்படின்றத பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரு மூதுரை ஞாபகம் வருது. மன்னனும் மாசரு கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றவரே செல்வவர். மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றோர் அப்படின்றது நல்லா படிச்சு தேர்வுல நல்லா மதிப்பெண் வாங்கினவர் மட்டுமா? இல்ல. கலைகள் 64ல எதுல நம்ம நல்லா சிறந்து வைக்கணும், அது கல்வி. இந்த கலைகள் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு கலைஞர் ஞாபகத்துக்கு வர்றாரு. யாருக்கெல்லாம் சிவகார்த்திகேயன் பிடிக்கும்? சிவகார்த்திகேயன் முதல்ல இன்ஜினியரிங் தான் படிச்சாரு. ஆனா கலக்க பகுதியாருக்கு போய் சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அவர் ஒரு காமெடியனா இருந்தாருங்க. அதுக்கப்புறம் ஜோடி நம்பர் 1ல இருந்து கூப்பிட்டாங்க. அவர் சொல்லியிருக்கலாம்ல, சார் நானே இங்க நல்லா காமெடி பண்ணிட்டு இருக்கேன், என்ன எதுக்கு ஆட கூப்பிடுறீங்க, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தால. ஆனா அவர் சொல்ல அந்த வாய்ப்பையும் இழுத்துக்கிட்டாரு. அவர் அங்க நல்ல நடன கலைஞரா ஆனாரு. அதுக்கப்புறம் அவரை ஒரு ஆங்கரிங் கூப்பிட்டாங்க. ஆனா அவங்க நானே இங்க நல்லா நடனம் ஆடிட்டு இருக்கேன், என்ன எது கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த வாய்ப்பையும் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 3 துறைமுக படத்துல அவரை ஒரு காமெடியனா கேட்டாங்க. அது ஒரு சின்னதுதான், ஆனாலும் அந்த வாய்ப்பையும் எடுத்துக்கிட்டு அவரு போய் அங்க நடிச்சாரு. அவர் இந்த மாதிரி பண்ணி இப்போ ஒரு பெரிய நடிகர் ஆயிட்டாரு. யாரெல்லாம் அவருக்கு கடின உழைப்பால இவ்வளவு பெரியவர் ஆனாருன்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் அதிர்ஷ்டம் நினைக்கிறீங்க? யாருமே இல்லையா? நான் அதிர்ஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படின்ற வாய்ப்பு எல்லாருக்கும் ஒரு தடவையாச்சும் கதவு தட்டும். 2வது தடவை தட்டுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஆனா கண்டிப்பா ஒரு தடவையாச்சு அதிர்ஷ்டம் அப்படின்ற வாய்ப்பு கதவை தட்டும். நம்ம அந்த அதிர்ஷ்டம் அப்படின்ற வாய்ப்பை
நம்ம எவ்வளவு பெரிய அவங்க ஆறோம்னு நமக்கு தெரியாது. நம்ம திருப்பியும் நம்ம வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ரூஸ்லி அப்படின்றவர் ஒரு கோட் சொல்லியிருக்கிறாரு, 10,000 கிக்க ஒரு தடவை முயற்சி செஞ்சவனை பார்த்து எனக்கு பயம் இல்லை, ஆனா ஒரு கிக்க 10,000 தடவை முயற்சி செஞ்சவரை பார்த்தா எனக்கு பயம் அப்படின்னு சொன்னார். அதனால நம்மளுக்கு அங்க என்ன தெரியுது? முயற்சி. அங்க என்ன